இப்போ என்னன்னா உங்களுடைய ராசி அமைப்புப்படி 7.5 சனி நடந்தாலும் மக்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு இருக்கும். இந்த சனியும் சந்திரனும் சேரும்போது என்னன்னா அது பெரும் மக்கள் கூட்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ மற்றவங்களுக்குலாம் எப்படியோ இல்லையோ இந்த 7.5 சனி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா அதை தாங்கி மக்கள் கிட்ட கொண்டு போய் நீங்க உங்களோட பிரச்சனைகளை சேர்த்துட்டீங்கன்னா மக்களுடைய சப்போர்ட் அபரீதமா உங்களுக்கு கிடைச்சிரும். 7.5 சனினால எந்தவித பாதிப்பும் இல்லை. 4ஆம் இடத்துல குரு இருக்காரு, அப்போ ஒரு பதவி கிடைச்சிரும். நீங்க ஒரு சாதாரணமா ரொம்ப கஷ்டப்படணும், இந்த 7.5 சனி காலத்துல ரொம்ப கஷ்டப்படணும். அதுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க, யாகங்கள், பூஜைகள், வேள்விகள் என்ன வேணா பண்ணிக்கோங்க, தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க எலெக்ஷன் மீட் பண்ணீங்கன்னா எலெக்ஷன்ல ஜெயிப்பீங்க. ஒரு நல்ல அமைச்சர் ஆகிறது, ஒரு போஸ்டிங் கிடைக்கிறது, கட்சி தலைமையிடம் உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பை கிரியேட் பண்ணி கொடுக்கறது, மக்களோட ஆதரவு கிடைக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்துருது. பொதுவாக மீனராசிக்காரங்க அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல காலம்தான். நீங்க என்ன செஞ்சாலும் வெற்றி பெறதுக்கு உண்டான அமைப்பு, உங்களுக்குன்னு ஒரு மீடியா ஃப்ரேம் செட் பண்றது, இந்த மாதிரி இருக்கும். பல கசப்பான விஷயங்களை தாண்டி ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் உங்களுக்கு உறுதியா இருக்கு. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா 4ஆம் இடம் பதவி ஸ்தானம், அதுல குரு, அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துக்கு உங்க ராசியை பார்த்துருது. அதனால அது ஒரு நல்ல அமைப்பு, நல்ல பேரு புகழ் இது எல்லாமே வாங்கி மிகப்பெரிய லெவல்ல உயர்வுக்குண்டான வழிகள் தான் இந்த 2026 உங்களுக்கு கொடுக்க போகுது. பொதுவாகவே மீன ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்குங்க. பொருளாதார வாழ்க்கையிலையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரிங்க, நிறைய நல்ல அமைப்புகள் இருக்கு. புத்திர பாக்கியம் மெயினா இருக்கு. குரு 5ஆம் இடத்துக்கு வராரு, உச்சமாகிறாரு. அதனால கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லாம இருக்கவங்களுக்குலாம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, புத்திர பாக்கியம் உறுதியாக உண்டு. அதே மாதிரி பொருளாதார வாழ்க்கையும் உங்களுக்கு நல்ல சிறப்பா இருக்கும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.